Hi everyone, welcome back to the session. நம்ம வந்து ஆல்ரெடி என்விரான்மெண்ட் வந்து லாஸ்ட் செஷனில் பார்த்தோம். ஸோ என்னென்னலாம் நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ மற்றபடி எதுவும் ஃபர்தர் எதுவும் டிஸ்கஸ் பண்ணாமல் வில் டைரெக்டாக லெட்ஸ் கெட் இன் டு த another கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், which of the following are the reasons or factors for exposure to benzene pollution? Automobile exhaust, tobacco smoke, wood burning, using varnished wooden furniture, using products made of polyurethane. ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு ட்ரிக்ஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். எப்போல்லாம் வந்து பொல்யூஷன் ரிலேட்டடாக இருக்குது, அட் த சேம் டைம் அது வந்துட்டு ஒரு ஹவுஸ் ஹோல்டு பயன்படுத்துகிற பொருளாகவும் இருக்குது அப்படின்னா ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போசர் டு பென்சின் பொல்யூஷன் இருக்குது, மற்றதெல்லாம் ஓகே. பட் ஃபோர்த் வந்து பாருங்கள், யூஸிங் வார்னிஷ்டு உடன் ஃபர்னிச்சர். ஸோ ஜஸ்ட் இமேஜின் ஆட் இட் ப்ரொடியூஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னா டெஃபினட்டாக கவர்மெண்ட் வுட் நாட் அலோ த உடன் ஃபர்னிச்சர் டு பி யூஸ்ட் இன் த ஹோம் அவுட். கரெக்டுங்களா? ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரிக். இதே மாதிரி 2020 வந்து பார்த்தீங்க, 20 இல்லை 2019 வந்து இதை பேஸ் பண்ணி வந்துட்டு மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்ட்டுலாம் வந்துட்டு ஒரு சில கொஷின்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து அதுலேயும் அதே மாதிரி தான் வந்து ஹவுஸ் ஹோல்டு வந்துட்டு ப்ராடக்ட் வந்து வரும்போது மேக்ஸிமம் வந்துட்டு தட் வில் கோ ராங், அது ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ அதை அப்ளை பண்ணி வந்து பார்க்கும்போது ஆட்டோமொபைல் எக்ஸாஸ்ட், எஸ் தட்ஸ் கரெக்ட், ட்ரூ. டொபாக்கோ ஸ்மோக், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். வுட் பர்னிங் இஸ் கரெக்ட். பட் 4ம் 5ம் வந்து 4 வந்து வராது. நம்ம 4 எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே we will remain with option A, 1, 2 and 3. So that's the right answer. சரிங்களா? So option A is the right answer. We'll go to the next question. Consider the following statements. இது again 2020 கேட்ட question. Coal ash contain arsenic, lead and mercury. Okay, fine. Coal fire power plants release sulfur dioxide and oxides of nitrogen into the environment. So this is the main reason which causes the acid rain. Just now we have seen that question as well, right? So that is also correct. Second is correct. Third, high ash content is absorbed in Indian coal. So one more interesting fact with respect to this statement is the same statement வந்துட்டு 2013 வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. They have exactly used the same statement, friends. ஓகேங்களா? நீங்கள் என்ன டவுட், if you have any doubt you can go and check 2013 கொஸ்டின் பேப்பரில் வந்துட்டு they have used the same statement that high ash content is observed in the Indian coal. That's absolutely true. ஓகேங்களா? In fact we are more using the either lignite அப்படி இல்லை அப்படின்னா அந்த இதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதில் பிட்டுமினஸ் கோல். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை ஆஷ் கண்டென்ட் வந்துட்டு இருக்குது. தட்ஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3 ஆப்ஷன் டி ஆல் த போ இஸ் த ஆன்சர். எஸ், கோல் ஆஷ் கண்டைன்ஸ் arsenic and lead. அப்புறம் coal fired power plants is releases sulfur dioxide, nitrogen into sulfur dioxide and oxides of nitrogen into the environment. That is also correct. It is the main reason for the acid rain. ஓகேங்களா? So we'll go to the next question. Why is there a concern about the copper smelting plants? ஓகேங்களா? ஸோ காப்பர் ஸ்மெல்ட்டிங் முன்ன கேட்டது வந்துட்டு ஃபஸ்ட் வந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு கொஷின் பார்த்தோம். செகண்ட் வந்துட்டு கோல் இதை பற்றி பேஸ் பண்ணி ஒரு கொஷின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் ஸ்மெல்ட்டிங் பிளான்ஸ் பற்றி. ஸோ இந்த மாதிரி காப்பர், ஸ்டீல் ஏதோ ஒன்று இதெல்லாம் வந்துட்டு பொல்யூட்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுதோ அதை பற்றி வந்து பேசிக்காக கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ வி ஹவ் டு பி வெரி அவேர் ஆஃப் தட். ஃபஸ்ட்டு பாருங்கள், தே மே ரிலீஸ் lethal quantities of carbon monoxide into the environment. It's fine. The copper slag can cause the leaching of some heavy metals into the environment. Fine. Third பாருங்கள், they may release sulfur dioxide as a pollutant. ஓகேங்களா? ஓகே. இல்லை, இது பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு கொஸ்டின் சொல்லிடுறேன், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் வந்து சொல்லிடுறேன். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், த காப்பர் ஸ்லாக் கேன் காஸ் த லீச்சிங் ஆஃப் சம் ஹெவி மெட்டல்ஸ் இன் டு த என்விரான்மெண்ட்னு படித்தோம். சேம் இந்த யூசேஜ் ஆஃப் இட்ஸ் காப்பர் ஸ்லாகை பற்றி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2021 கேட்ட கொஸ்டினுங்களா. 2020 வந்துட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ரிலேட்டட் டு சம்திங். ஓகேங்களா? ஃபார் ரோடுக்கும் ஒரு சம்திங் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஆர் சம்திங் இதுன்ட்டு.
அதில் they have used the words ஸ்டீல் ஸ்லாக்னா என்ன, ஸ்டீல் ஸ்லாக், காப்பர் ஸ்லாக், ஓகேங்களா, ஹாட் மிக்ஸ் ஆஸ்ஃபால்ட், கோல்டு மிக்ஸ் ஆஸ்ஃபால்ட், ஜியோ டெக்ஸ்டைல்ஸ், இந்த மாதிரிலாம் கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து 2020 இருக்கும். ஓகேங்களா, அதில் ஒன் ஆஃப் த வேர்டு என்னன்றது பார்த்தீங்கன்னா காப்பர் ஸ்லாக். அந்த காப்பர் ஸ்லாக் எடுத்து அதோட ஸ்பின் ஆஃப் கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் காப்பர் ஸ்மெல்டிங் பிளான்ட்ஸ்ன்றது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரில் இருந்தும் பிவைக்யூவில் இருந்து அதில் கேட்ட இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, அதை வந்து ரொம்ப உன்னிப்பாக ரொம்ப டீட்டெயிலாக படிச்சுக்கிறது ரொம்ப அவசியம். தட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் அஸ் டு அரைவ் அட் த ரைட் ஆன்சர். ஸோ ஓகே, வில் டிஸ்கஸ் திஸ் கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா செகண்டும் கரெக்டு, தேர்டும் கரெக்டு. இந்த ப்ராப்ளம் லைஸ் வித் த ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா பாருங்கள், தே மே ரிலீஸ் lethal quantities of carbon monoxide into the environment. If it is releasing the lethal quantities na that quantity is enough to kill the person. ஓகேங்களா, kill the individual. அப்போ உயிர் போகிற அளவுக்கு அந்த குவான்டிட்டி வந்து ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக காப்பர் ஸ்மெல்ட்டிங் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க. அது வந்து இப்போ ஈவன் வந்து நம்ம காப்பர் ஸ்மெல்ட்டிங் வந்துட்டு ஈவன் வித் ரெஸ்பெக்ட் டு தமிழ்நாடு அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூஸில் கூட நம்ம பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டினை வந்திருக்கலாம். ஓகேங்களா, பட் இட்ஸ் லாங் பேக். பட் த கொஸ்டின் ஹியர் இஸ் தே மே ரிலீஸ் லீத்தல் குவான்டிட்டிஸ்ன்றது கொஸ்டின் மார்க். ஓகேங்களா, பட் அக்கார்டிங் டு த யூபிஎஸ்சி தே மே நாட் ரிலீஸ் த லீத்தல் குவான்டிட்டிஸ். ஒய்? பிகாஸ் had it released the lethal quantities of the carbon monoxide, definitely the plant will be shut down by the government. சரிங்களா, ஸோ ஆப்ஷன் 1 வந்து வராது. The right answer for this question is according to the UPSC key option B 2 and 3 because they may not release the lethal quantities of the carbon monoxide is the right answer. So option 2 and 3 is the right answer. So we'll go to the next question. Again with reference to furnace oil, consider the following statement. ஏன் வந்து ஃபர்னஸ் ஆயில் பற்றி கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the furnace oil வந்து ஆக்சிடென்ட், ஐ திங்க் சம் ஷிப் ஆக்சிடென்ட் ஆர் சம் ஆக்சிடென்ட் தட் ஹேப்பன்ட் இன் தட் கேரளாவோட கோஸ்டல் ஏரியாஸில் வந்து நடந்தது. தட் லெட் டு த கோஸ்டல் பொல்யூஷன், மெரைன் பொல்யூஷன் வந்து ஹேப்பன். ஓகேங்க, ஸோ அதை பேஸ் பண்ணி இதெல்லாம் ஃபர்னஸ் ஆயில் வந்துட்டு ஸ்பில் ஆச்சு. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ண அதனால தான் வந்த கொஸ்டின். ஈவன் நீங்கள் ஃபர்னஸ் ஆயில் ஸ்பில்லேஜ் அப்படின்னு வந்து போட்டிங்க அப்படின்னாலுமே கூகுள் நியூஸில் வந்து கூகுளில் போய் நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் ஃபைண்ட் தட் சேம் நியூஸ். இஃப் ஐம் நாட் ட்ரிவாண்ட்ரம் ஆர் கோழிக்கோட் சம்திங் இன் தட் ரீஜியனில் தான் நடந்தது. ஸோ லெட் மீ ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட், it is a product of oil refineries. Yes, that's true. Second, some industries use it to generate power. That is also correct. Third, its use cause sulfur emission into the environment. Yes, that is also correct. Okay, the right statement for this, the right answer for this question is option D 1, 2 and 3. Okay, and most important one more fact I would like to tell at this moment is furnace oil வந்துட்டு it is very important to make titanium dioxide. சரிங்களா, TiO2 டைட்டானியம் டை ஆக்சைடு. அந்த டைட்டானியத்தோட இம்பார்ட்டண்ட் ஓர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியூட்டைல் அண்டு இல்லுமினைட். ஓகேங்களா, இது ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா இந்த இயர்லேருந்து 2021 ஃபர்னஸ் ஆயிலோட நமக்கு ஒரு கியூ மாதிரி கொடுத்தாங்க. 2023 வந்துட்டு இல்லுமினைட் அண்ட் ரியூட்டைல்ஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோவிங் மினரல்ஸ் ஆர் மெட்டல்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம். 2023 கேட்ட கொஸ்டின். ஏன் இப்போ இதை சொல்கிறேன் அப்படின்னா அந்த டைட்டானியம் டை ஆக்சைடு வந்து இதுதான் நான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக R&D வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஃபர்னஸ் ஆயில் வந்துட்டு அந்த ஸ்பில்லேஜ் ஆனது வந்து படித்தேன். அது படிச்சுட்டு உள்ளே போய் கொஞ்சம் அந்த மெட்டீரியல்லே அதிலே இருக்கும். ஓகேங்களா, அந்த நியூஸ் ஆர்டிக்கல்லே இருக்கும். எதுக்காகனா டைட்டானியம் டை ஆக்சைடுக்காக. ஏன்னா அப்போ வந்து அந்த இல்லுமினைட் ரூட்டைல் அப்படின்ற ஓர்ஸ்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே அதோட பேக்ரவுண்டில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான் 2023 இல்லுமினைட் ரூட்டைல்ஸ் ஆர் த ஓர்ஸ் ஆஃப் த டைட்டானியம் அப்படின்றது. ஸோ இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் நான் ஆல்ரெடி வந்துட்டு ஏதாவது ஹோம் அப்ளைன்ஸ்லாம் பொல்யூஷன் ரிலேட்டடாக வந்துச்சு அப்படின்னா பி காசிஸ் சொன்னல அதே மாதிரி கேட்டால் அடுத்த கொஸ்டின்ஸ் தான் இது. 2020 அந்த கொஸ்டின்ஸ் பார்த்தோம். இது வந்து 2021. மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் suspected to cause neurodegenerative problems find are generated as environmental pollutants from which of the following? Brakes of motor vehicles, engines of motor vehicles, microwave stoves within homes, power plants and telephone lines. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னேன்
இஃப் இட் இஸ் காசிங் நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா டெஃபினட்டாக எதுக்கு வந்து மைக்ரோவேவ் ஸ்டவ்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க கவர்மெண்ட், இல்லைங்களா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொன்னேன். ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி ஹோம் அப்ளைன்ஸில் வந்து அது இன்வால்வ் ஆகுது அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு எலிமினேட் தட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் 3 வந்து ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் ஈஸிலி அரைவ் த ஆன்சர். த ரைட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி. 3 எலிமினேட் பண்ணுங்கள், 3 வராது. ஸோ ஏவும் போயிடும், சி போயிடும், டி போயிடும். ஆப்ஷன் பி 1, 2 and 4 only is the right answer. Again டெலிஃபோன் லைன்ஸ் வந்துட்டு வராது. அதர் தென் தட் பிரேக்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள், இன்ஜின்ஸ் ஆஃப் மோட்டார் வெஹிக்கிள்ஸ், பவர் பிளான்ட்ஸ் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நியூரோ டீஜெனரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? அந்த பிகாஸ் ஆஃப் மேக்னடைட் பார்ட்டிகல்ஸ் இருக்கிறதுனால. சரிங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஷின். Consider the following statements regarding mercury pollution. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், கோல்டு மைனிங் ஆக்டிவிட்டி இஸ் சோர்ஸ் ஆஃப் மெர்க்குரி பொல்யூஷன் இன் த வேர்ல்ட். ஃபைன். கோல் பேஸ்டு தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் காஸ் மெர்க்குரி பொல்யூஷன். ஓகே. தெர் இஸ் நோ நோன் சேஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்போசர் டு மெர்க்குரி. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்குறது தேர்ட் ஆப்ஷன் தான். சில பேருக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 ஓகே ஃபைன், அது வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குது. பட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தேர் இஸ் நோ நோன் சேஃப் லெவல் ஆஃப் எக்ஸ்போசர் இருக்குது. கரெக்டாக தப்பா அப்படின்றதுக்கு the answer is correct. Why? Because any environmental agency, they did not come up with that to tell that safe level of exposure to the mercury. Why? Because நம்ம வந்துட்டு இப்போ சேஃப் அப்படின்றத ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு லெவல் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. த மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இஃப் வி ஃபிக்ஸ், ஏன்னா ஒவ்வொரு ரீஜன் டு ரீஜன் வந்து டிஃபர் ஆகும். ஓகேங்களா? அதே மாதிரி த பாடி கண்டிஷன் ஆர் ஃபிசிக்கல் கண்டிஷன் ஆஃப் த பீப்புள் ஆல்சோ த ரெஸ்பான்ஸ் டு த மெர்க்குரி லெவல் ஆல்சோ டிஃபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 5 mg அதை தான் சேஃப் அப்படின்னு மெஷர் அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டோம். ஸ்டாண்டர்டாக சேஃப் லெவல்னு சேஃப் லெவல் அப்படின்னு நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, let's assume there are some areas, there are few people who are maybe sensible to even at the 3 mg. ஓகேங்களா? பட் நம்ம ஒன்ஸ் 5 mgன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு வந்து 3 mgலே சென்சிபிளாக இருக்காங்க அப்படின்னா தென் இட் கொஸ்டின்ஸ் த ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன். ஓகேங்களா? ஸ்டாண்டர்டு சேஃப் லெவலில் வந்து கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இட்ஸ் பெட்டர் டு லீவ். தெர் இஸ் நோ நோன் சேஃப் லெவல் ஃபார் த மெர்க்குரி பொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா 3 இஸ் கரெக்ட். ஈவன் மினமாட்டா கன்வென்ஷனில் வந்து பிவைக்கில் நிறைய டைம் கேட்ட மினமாட்டா கன்வென்ஷன் வித் ரெஸ்பெக்ட் டு மெர்க்குரி பொல்யூஷன்ஸ், அதுலேயே வந்து நல்லா டீட்டெயிலாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ அதை பேஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இது. Option C, all the 3 is the correct answer. So mercury pollution is the one of the important area. Then 2025 கேட்ட ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Carbon dioxide CO2 emission in India are less than 0.5 ton carbon dioxide per capita. Second, in terms of carbon dioxide emission from fuel combustion, India ranks second in Asia Pacific region. Okay. Third பாருங்க, electricity and heat producers are the largest sources of carbon dioxide in India. தேர்ட் வந்து எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக தேர்ட் வரும் அப்படின்றது தெரியும். பட் ஃபஸ்ட்டு பாருங்களேன், இங்கே கீ வந்து ஃபஸ்ட்டு தான். கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன் இந்தியா ஆர் லெஸ் தென் 0.5 tons கார்பன் டை ஆக்சைடு பெர் கேபிட்டான் இருக்குது. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. ஓகேங்களா? ஆக்சுவலி இன் இந்தியா இட் இஸ் ஹையர் தென் 0.5. இட்ஸ் ஆக்சுவலி 2 ton கார்பன் டை ஆக்சைடு பெர் கேபிட்டா தான் பெர் கேபிட்டா கார்பன் டை ஆக்சைடு எமிஷனில். ஸோ ஃபஸ்ட் இஸ் ராங். ஸோ ஃபஸ்ட்டு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா we can remove ஏவும் டியும் போயிடும். we know that C is the right answer. so option 3 is the right answer. then option C வந்துட்டு கண்டிப்பாக வரணும். ஸோ option C is the right answer. செகண்ட் பார்ப்போம். fuel combustion, India's rank second in Asia Pacific. that's correct. ஈவன் நமக்கு தெரில அப்படின்னாலும் நம்ம எலிமினேஷன் மூலியமாக அது கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து போன வருஷம் கேட்ட கொஸ்டின். ஸோ வெரி அந்த எந்த அளவுக்கு வந்து லெஸ் பெர் கேபிட்டா வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது வந்து பேசிக்காக ஒருத்தர் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் டாப் ஆஃப் தட் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் வந்துட்டு இருந்தது. ஸோ வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். எகெயின் போன கொஸ்டின்லேயே வந்து பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட் ப்ரொடியூசர்ஸ் ஆர் த லார்ஜஸ்ட் சோர்ஸஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் அப்படின்ட்டு. ஸோ அதே லைனில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி கேட்டால் இந்த கொஸ்டின்ஸ் தான் இது.
ஆல்ரெடி 2011 கேட்ட கொஷின். கன்சிடர் த ஃபாலோவிங்: கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். Which of the above are the emissions from coal combustion at thermal power plants? சரி, ஆல்ரெடி நம்ம கோல் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து என்னென்ன வரும் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா? ஸோ அதோட பேசிக் எகெயின் ரிப்பீட் பண்ணுறது தான் இது. ஆக்சுவலாக 2011 ரிப்பீட்டேஷன் தான் அந்த கொஷின்ஸு. ஓகேங்களா? பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், அந்த தீம் வந்து எகெயின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் அந்த தீம் மட்டும் ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் மோர் தென் எனஃப். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின், எஸ், கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சைட்ஸ் ஆஃப் சல்ஃபர். ஆல் தி த்ரீ இஸ் த emissions from the coal combustion அப்படின்றது நமக்கு தெரியணும். சரிங்களா? So right answer for this question is option D. So without any delay we'll get into the next question. According to the Environmental Protection Agency EPA, which one of the following is the largest source of sulfur dioxide emission அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆன்சர் தெரியும். ஓகேங்களா? ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். வெரி சிம்பிள் கொஸ்டின். சல்ஃபர் டை ஆக்சைடு எமிஷன் லார்ஜஸ்ட் சோர்ஸ் என்ன அப்படின்னா நத்திங் தென் ஆப்ஷன் டி பாருங்கள், பவர் பிளான்ட்ஸ் யூஸிங் ஃபாசில் ஃபியூல்ஸ். ஓகேங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு ஐ வுட் சே. லோக்கோமோட்டிவ் வராது, சிப்ஸ் யூஸிங் ஃபாசில் ஃபியூல்ஸ், நோ எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் த மெட்டல்ஸும் கிடையாது. த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு என்னன்னா ஆப்ஷன் டி, பவர் பிளான்ட்ஸ் யூஸிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் இஸ் த ரைட் ஆன்சர். So we'll go to the next question. Again, with related to kind of emission based question. Human activities in the recent past have caused the increased concentration of carbon dioxide in the atmosphere, but a lot of it does not remain in the lower atmosphere because. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நேற்றும் வந்துட்டு ஜாகிரஃபியில் ஐ திங்க் பார்த்தோம் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகேங்களா, இது வந்து நல்ல அனாலிட்டிக்கல் கொஸ்டின். ஓகேங்களா? ஏன்னா இன்க்ரீஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இன் த அட்மாஸ்பியர், தட்ஸ் எவ்ரி ஒன் நோ, பட் லாட் ஆஃப் இட் டஸ் நாட் ரிமைன் இன் த லோயர் அட்மாஸ்பியர். ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இட்ஸ் எஸ்கேப்ஸ் இன் டு அவுட்டர் ஸ்ட்ராட்டோஸ்பியர். ஸோ வி நோ தட் தட்ஸ் நாட் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் ஆஃப் த டென்சிட்டி டிஃப்ரென்ஸ், கிராவிட்டி ஃபோர்ஸஸ், ஸோ திஸ் வில் நாட் ஹேப்பன். ஸோ ஃபஸ்ட் வந்து கண்டிப்பாக தப்பு வராது. செகண்ட் பாருங்கள், த ஃபோட்டோசிந்தசிஸ் பை ஃபைட்டோ பிளாங்க்டன் இன் த ஓசன். இதை தான் வந்து நேற்று நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஃபைட்டோ பிளாங்க்டன்ஸ்லாம் அழிஞ்சிட்டா என்ன ஆகும் அப்படின்றப்போ கார்பன் சிங்க் வந்து வில் பி அட்வர்ஸ்லி அஃபெக்டட்னு பார்த்தோம். ஹோப் யூ டூ ரிமெம்பர், நேற்று தான் பார்த்தோம். சரிங்களா? ஸோ அப்படின்றப்போ ஏன் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லெவல் கம்மியாக இருக்குன்னா மெனி ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு வில் பி டேக்கன் பை த ஃபைட்டோ பிளாங்க்டன் விச் இஸ் ப்ரெசென்ட் இன் த ஓசன். ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்து அப்சல்யூட்லி கரெக்ட். தேர்ட் பாருங்கள், ட்ராப்பிங் ஆஃப் ஏர் இன் த போலார் ஐஸ் கேப்ஸ், தட் இஸ் ஆல்சோ நாட் ட்ரூ. ஓகேங்களா? ஏன்னா ஒன்ஸ் இட் அப்சர்வ் பண்ணுது அப்படின்னா that ice caps வந்துட்டு மெல்ட் ஆகிடும். ஸோ இட்ஸ் நாட் நோன் எக்ஸாக்ட்லி, இட் இஸ் ஆல்சோ நாட் எக்ஸாக்ட் ரீசன். ஓகேங்களா? பட் செகண்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன் among the given option. So right answer for this question is option B. 2 only is the right answer. So without any delay we'll go to the next question. Okay, again 2019 கேட்ட I would say kind of ஒரு application based question இது. Okay, let me read out the question. In the context of proposals to the use of hydrogen enriched CNG, that HCNG as fuel for buses in public transport, consider the following statements. The main advantage of use of HCNG is the elimination of carbon monoxide emission. Second, HCNG as fuel reduces carbon dioxide and hydrocarbon emission. Okay. Hydrogen up to 1/5 by volume can be blended with CNG as fuel for buses. Okay. Fourth, HCNG makes the fuel less expensive than CNG. ஸோ இதில் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஒரு 2-3 விஷயம் இருக்குது. ஃபஸ்ட்டு இது படிங்களா, த யூசேஜ் ஆஃப் ஹெட்ஸ் பாருங்கள். சிஎன்ஜி அட்வான்டேஜ் ஆஃப் HCNG இஸ் த எலிமினேஷன் ஆஃப் த கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், the usage of extreme statements வந்துட்டு we should avoid. ஓகேங்களா? எலிமினேட் கிடையாது, இட் கேன் ரிடியூஸ் த கார்பன் மோனாக்சைடு பட் இட் வில் நாட் எலிமினேட். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஒன்று ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஒன்று ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏவும் போயிடும், டியும் போயிடும். இப்போ மீதி இருக்கிறது என்ன, 2 and 3, சி வந்து 4 இருக்குது. சரி, ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன். HCNG மேக்ஸ் த ஃபியூயல் லெஸ் எக்ஸ்பென்சிவ் தென் சிஎன்ஜி அப்படின்றது. பட் நம்ம பேசிக்காகவே தெரியும், இந்த மாதிரி நம்ம டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு ஃபியூயல் ஆகட்டும் மற்ற எதாக இருந்தாலும் இட் வில் பி எக்ஸ்பென்சிவ். ஓகேங்களா? இட் வில் நாட் கம் அட் த
லெஸ்ட் காஸ்ட். ஸோ அது வந்து நம்ம பேசிக்காகவே தெரியும். ஸோ இப்போ 4 ரிமூவ் பண்ணிட்டோம், 4 கண்டிப்பாக வராதுன்னு தெரிஞ்சுன்னா சி போயிடும், மீதி இருக்கிறது பி 2 and 3 தான். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெரி பிளெயின் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஸ்டேட்மெண்ட் தட் HCNG as fuel reduces carbon dioxide and hydrocarbon emissions. That's absolutely correct. So 2 and 3 is also correct. சரிங்களா? So we'll go to the next question. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்விரான்மெண்ட் 4ஓட கண்டினியூவேஷன், அதில் விடுபட்ட கொஸ்டின் வந்து நம்ம எடுக்க போகிறோம். We'll go to the next question. With reference to perfluoroalkyl and polyfluoroalkyl substances PFAS that are used in making many consumer products, consider the following statements. First, PFAS are found to be widespread in drinking water, food and food packaging materials. Second, PFAS are not easily degraded in the environment. Third, persistent exposure to PFAS can lead to bioaccumulation in animal bodies. ஸோ எகெயின் நம்ம வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்தோம் அப்படின்னா பொல்யூட்டண்ட்டோட கண்டினியூஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒன் ஆர் த அதர் வே அவங்க என்ன சொல்கிறது, எவ்ரி இயர் ஒரு கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் பொல்யூட்டன்ட்லேருந்து அந்த வகையில் கேட்ட இந்த கொஸ்டின்ஸ் தான் இது. இந்த பிஃபாஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எவர் கெமிக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இஃப் இட் இஸ் ஒன்ஸ் என்டர் இன் டு த என்விரான்மெண்ட் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு அலிவியேட் ஃப்ரம் த என்விரான்மெண்ட். ஓகேங்களா? இட் வில் ஸ்டே ஃபார் லாங்கர் டைம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், PFAS are found to be widespread in drinking water, food packaging material. It's a very straightforward and self-explanable statement. First, correct. Second, PFAS are not easily degraded in the environment. That's absolutely true. Third, persistent exposure lead to bioaccumulation. It's everyone known that. So the right answer for this question is option D, 1, 2 and 3. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2024 கேட்டது. ஓகேங்களா? வெரி ஈஸி கொஸ்டின். எகெயின் ஒன் மோர் கொஸ்டின் ஃப்ரம் 2024 கேட்டது. வெரி ஈஸி கொஸ்டின் ஐ வுட் சே. வில் லுக் அட் த கொஸ்டின். Statement number 1, consider the following statement. Statement number 1, many chewing gums found in the market are a source of environmental pollution. Because statement number 2, many chewing gums contain plastic as a gum base. ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக்ஸ் பற்றி ரிப்பீட்டடாக கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? நம்ம இதை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்லையும் பார்ப்போம். ஓகேங்களா? எப்படி வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் 2025 வந்து பார்த்தோம் அப்படின்னா சிகரெட் பட்ஸு, ஐ லென்ஸ், ஓகேங்களா, அப்புறம் டியூப்லெஸ் டயர்ஸ் ஆர் கார் டயர்ஸ் சம்திங் வந்து கேட்டிருந்தாங்க. இதில் வந்து எதெல்லாம் பிளாஸ்டிக் இருக்குது அப்படின்ட்டு. எகெயின் பிஸ்ஃபினால் ஏ அப்படின்னு 2021 வந்து பிளாஸ்டிக் ரிலேட்டடாக கேட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த இதில் சிவிங் கம்ஸ் கண்டெயின் பிளாஸ்டிக் ஆஸ் அ கம் பேஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிளாஸ்டிக் வந்து சோ டியர் டு UPSC. ஓகேங்களா? அது ரிலேட்டடாக எந்த கொஸ்டின்ஸ் வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. ஏதாவது ஆர்டிக்கல் வந்தால் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ எகெயின் வெரி சிம்பிள் கொஸ்டின், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் ஏ. போத் ஸ்டேட் நம்பர் 1 and 2 ஆர் கரெக்ட். And step number 2 explains the step number 1. ஓகேங்களா? the option A is the right answer. We'll go to the next question. Again, one important question from the pollution topic. Consider the following statements. Chlorofluorocarbons known as ozone depleting substances ODS are used. எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. Number 1, in the production of plastic foams. Second, in the production of tubeless tires. Third, in cleaning certain electronic components. Fourth, as pressurizing agents in aerosol cans. ஸோ இதில் வந்துட்டு ஆல் த எபோ வந்துட்டு எல்லாமே கரெக்ட் எக்ஸப்ட் செகண்ட் வந்து பாருங்கள், இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் டியூப்லெஸ் டயர்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து CFC வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் மற்றது எல்லாமே நமக்கு தெரியும். பிளாஸ்டிக் ஃபோம்ஸில் யூஸ் பண்ணுவாங்க, ப்ரெஷரிங் ஏஜென்ட்ஸ் இன் ஏரோசோல் கேன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ செகண்டில் மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. The right answer for this question is option C, 1, 3 and 4. ஓகேங்களா? எகெயின் இஃப் இதிலிருந்து நம்ம என்ன டேக் அவே எடுத்துக்கணும் அப்படின்னா, ஓசோன் டிப்ளீட்டிங் சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு தேர் வெரி கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அப்போ அதுக்காக வந்து ப்ரோட்டோக்கால் என்னென்ன, ஓகேங்களா, நம்ம வந்துட்டு இதெல்லாம் இதில் வந்து பார்ப்போம். ஓகேங்களா? அந்த கன்வென்ஷன், லாஸ், பாலிசிஸ் அதெல்லாம் வந்து டீட்டெயிலாகவே பார்ப்போம். தேர் இஸ் சம்திங் கால்டு வியன்னா ப்ரோட்டோக்கால், தென் மான்ட்ரியல் ப்ரோட்டோக்கால், ஓகேங்களா, தென் கிகாலி அமெண்ட்மெண்ட். இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓசோன் டிப்ளேட்டிங் சப்ஸ்டன்ஸ்க்காக கொண்டு வந்தது. எகெயின் தேவர் டாக்கிங் அபவுட் ஹைட்ரோஃப்ளூரோகார்பன், HFC, அதை பற்றியெல்லாம் அதில் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? தென் எகெயின் அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் வரும்போது அப்டேட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எகெயின் வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நம்ம ஆல்ரெடி வந்துட்டு
கார்பன் சீக்வஸ்ட்ரேஷனை பற்றி நிறையவே பார்த்துருக்கோம். ஓகேங்களா, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் இது. In the context of mitigating impending global warming due to anthropogenic emissions of carbon dioxide, which of the following can be potential sites for carbon sequestration? First, abandoned and uneconomic coal seams. We can do it. That is also potential sites. We can easily carbon sequestration அங்கே வந்து பண்ண முடியும். செகண்ட், depleted oil and gas reservoirs. ஓகேங்களா, அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா we can do carbon sequestration. Third, very important, subterranean deep saline formations. If I am not wrong, this is the 2023 கேட்ட repeat ஆன questions. ஓகேங்களா, 3 or 4, I think 3 நினைக்கிறேன். ஓகேங்களா, சேம் இந்த வேர்டு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. subterranean deep saline formation. There also we can that this also potential site for the carbon sequestration. So the right answer for this question is option D, 1, 2 and 3. ஓகேங்களா, ஸோ இதிலிருந்து பொல்யூட்டன்ட்லேருந்து பொல்யூஷன் ஏரியாவிலேருந்து வி ஹவ் சீன் என் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஒரு சில ஃபியூ கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா, வி கேன் லிங்க் இட் வித் த பயோடைவர்சிட்டி ஆர் கிளைமேட் சேஞ்ச். ஓகேங்களா, அது கூட வந்துட்டு வி கேன் ரிலேட் இட் டு இட். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக கேட்டால் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துடலாம். சரிங்களா, தென் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் த அதுக்கப்புறம் இதை பார்த்து முடிச்சிட்டோம் அப்படின்னா வி கேன் ஈஸிலி ஃப்ளோ இன் டு த லாஸ், என்வரான்மெண்ட் ரிலேட்டட் லாஸ், லெஜிஸ்லேஷன், அப்புறம் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ், அதெல்லாம் போயிடலாம். ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். த காமன் கார்பன் மெட்ரிக் சப்போர்ட்டட் பை த UNEP has been developed for. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது நம்ம கொஞ்சம் இதாக இருக்கும், என்னடா இப்படி கேட்டிருக்காங்களே, காமன் கார்பன் மெட்ரிக் சப்போர்ட்டட் பை UNEPன்னு இருக்கு அப்படின்னா, ஸோ டோன்ட் நீட் டு ஒரி எனிதிங் அபவுட் இட். இது வந்து அந்த வருஷம் வந்து கரண்ட் அஃபேர்லாம் வந்தது. ஓகேங்களா, ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அசஸிங் த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் பில்டிங் ஆப்ரேஷன் அரௌண்ட் த வேர்ல்டு. ஓகேங்களா, தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போது UNFCCC பார்ப்போம், UNEP பார்ப்போம், UNCCD, அப்புறம் UNCBD. ஓகேங்களா, கன்வென்ஷன் ஆன் பயோடைவர்சிட்டி, இதெல்லாம் பற்றி படிக்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஜஸ்ட் எக்ஸாமுக்கு ஒரு 10 days முன்னாடி எடுத்து இப்போ UNEPன்னு போட்டு நியூஸ் அப்படின்னு இந்த கூகுளில் டைப் பண்ணி, ஓகேங்களா, கீழே அந்த டேஷ்போர்டில் வந்துட்டு இதில் இருக்கும். ஓகேங்களா, நியூஸ் அப்படின்ற ஒரு இது செக்ஷன் இருக்கும். அந்த நியூஸில் போயிட்டு கடைசி 1 year ஆர் 2 year ஆர் 1.5 year ஏதாவது UPSC ரிலேட்டடான ஆர்டிக்கல், அப்படி இல்லைன்னா தி ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஏதாவது ஆர்டிக்கல் இவங்க விட்டது வந்திருக்கான்னு பாருங்கள், ரிலேட்டட் டு UNEP, UNFCC. ஓகேங்களா, இல்லை அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்க காமன் கார்பன் மெட்ரிக் அப்படின்னு, இந்தியா ஏதாவது சைன் பண்ணியிருக்காங்க, இல்லை சைன் பண்ணாமல் இருந்திருக்காங்க, இல்லை அதை பற்றி இந்தியாவோட ஸ்போக் பர்சன் யாராவது பேசியிருக்காங்க அப்படின்னா தயவுசெய்து அதை பார்த்து வச்சுருக்குங்க. அதிலிருந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி கேட்ட கொஸ்டின் தான் இந்த காமன் கார்பன் மெட்ரிக் அப்படின்ற கொஸ்டின். சரிங்களா, இட்ஸ் ஆல் அபவுட் அசஸிங் த மெஷரிங் த கார்பன் ஃபுட் பிரிண்ட் ஆஃப் பில்டிங் ஆப்ரேஷன் அரௌண்ட் த வேர்ல்டு. ஓகேங்களா, அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதை பற்றி ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஈவன் வி ஆர் ஃபாலோவிங் த க்ரீன் பில்டிங் கோட் அப்படின்றது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். வெரி சிம்பிள் கொஸ்டின். வாட் இஸ் ப்ளூ கார்பன்? அவ்வளோதான். வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிம்பிள் கொஸ்டின். ப்ளூனா வி நோ தட் ரிலேட்டட் டு ஓசன் ஆர் மெரைன் எக்கோசிஸ்டம். கார்பன் அப்படின்றது ரிலேட்டட் டு ஏதோ ஓசனும் கார்பன் ரிலேட்டடான கொஸ்டின். ஆப்ஷன் ஏ பாருங்கள், வேறு எதுவுமே பார்க்க வேணாம். கார்பன் கேப்சர்டு பை ஓசன்ஸ் அண்டு கோஸ்டல் எக்கோசிஸ்டம் இஸ் த ரைட் ஆன்சர்ஸ். ஸோ நம்ம நிறையா பார்த்துருப்போம். இப்போ தெர் இஸ் சம்திங் கால்டு க்ரீன் கார்பன், தெர் இஸ் சம்திங் கால்டு ப்ளூ கார்பன். க்ரீன் கார்பன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன் ஆர் கார்பன் கேப்சர்ட் பை த ஃபாரஸ்ட் ஏரியாஸ். ஓகேங்களா, தட் இஸ் கால்ட் அஸ் த க்ரீன் கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். வேறஸ் ப்ளூ கார்பன் அப்படின்றது இப்போ நம்ம பார்க்குறது கார்பன் கேப்சர்ட் பை த ஓசன்ஸ் அண்டு கோஸ்டல் எக்கோசிஸ்டம். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். எகெயின் 2020 கேட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இம்பார்ட்டண்ட்டான கொஷின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் த டேர்ம் சோசியல் காஸ்ட் ஃபார் கார்பன்? ஓகே, பேர் இதுக்கு நம்ம கொடுத்த டேர்ம் என்னென்னா சோசியல் காஸ்ட் ஃபார் ஆஃப் கார்பன் அப்படின்ருக்கு. இட் இஸ் எ மெஷர் இன் மானிட்டரி வேல்யூ ஆஃப் த. ஓகேங்களா, சிம்பிளாக சோசியல் காஸ்ட் ஆஃப் கார்பனுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது, அது என்னன்றதை கேட்குறாங்க. ஓகே, லெட் மீ ரீட். ஆப்ஷன் கீழே இருந்து போகலாம்.
டி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நம்ம மார்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறதாகட்டும், இல்லை எக்ஸாம் டைமில் வந்து இந்த ரிஸ்க் எடுத்து நம்ம ஸ்கோரை வந்து பூஸ்ட் பண்ணக்கூடிய ஏரியாஸ். ஓகேங்களா? நம்ம சம்டைம்ஸ் மார்க் எடுக்கும்போது வி வில் பி ஸ்ட்ரகிளிங் பிட்வீன் ஒரு 80 மார்க்ஸ் வருது ஆர் 70, அதிலே வந்துட்டு பிளாட்டி வந்து ரீச் ஆகிடுது, அதுக்கப்புறம் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் போக மாட்டேங்குது அப்படின்றப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கரெக்ட் ஆகக்கூடியதான இன்ட்யூஷனை நம்ம டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? எங்கே கரெக்டாக தப்பு வச்சுருப்பாங்க, எப்படி வந்துட்டு அரைவ் ஆகணும், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்றத நோட்டீஸ் பண்ணி எழுதி அதை இம்ப்ரூவ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். சரிங்களா? மீன்ஸ் கிளியரிங் ப்ராபபிலிட்டி வந்து கொஸ்டின் நிறையா கரெக்டாக வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாகும். சரி, வாங்க பார்ப்போம். கேள்வி என்ன? சோசியல் காஸ்ட் ஆஃப் கார்பன் அப்படின்னு இருக்குது. இப்போ சோசியல் காஸ்ட் ஆஃப் கார்பன்னா கொஞ்சம் மேக்ரோஸ்கோப்பிக்கலி ஏதோ லாஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்றது தெரியும். ஓகேங்களா? காஸ்ட் அப்படின்னாலே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், எக்கனாமிக் காஸ்ட் அப்படின்றது சம்திங் ரிலேட்டட் டு லாஸஸ். டி பாருங்கள், contribution of the individual person to the carbon footprint on the planet earth. See, it's not contribution, we are talking about the losses. So D varadhu. C, efforts put in by climate refugees to adapt to live in a new places. There is nothing related to social cost with versus climate refugees. C யும் varadhu. B பாருங்க, requirement of fossil fuels for a country to provide goods and service to its citizens based on the burning of those fuels. இது படிக்கும்போது டு சம் எக்ஸ்டென்ட் கரெக்ட் மாதிரி தெரியும். ஏன்னா சோசியல் நீட்ஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க ஆஃப் த கார்பன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல தான் நம்ம தேவை. சோசியல் காஸ்ட் ஆஃப் கார்பனோட சோசியல் காஸ்ட் கேட்குறாங்களே ஒழிஞ்சு அந்த கார்பன் எமிஷனுக்கு வந்து ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணுன்ற மாதிரி கேட்கல. ஓகேங்களா? பட் பி என்ன இருக்குது? ரெக்யர்மெண்ட் ஆஃப் ஃபாசில் ஃபியூயல்ஸ் ஃபார் எ கண்ட்ரி பை ப்ரொவைடிங் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டு இட்ஸ். இது வந்து இட்ஸ் நாட் ஆப்ட்லி ஃபிட். நல்லா கொஞ்சம் கிளியராக படிச்சிங்கன்னா தெரியும். பட் ஏ படிங்களேன், லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை அ டன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இன் எ கிவன் இயர். அப்போ டேமேஜ்ன்றத ஃபஸ்ட்டு பார்ட், லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. இப்போ டேமேஜ்ன்றது சோசியல் காஸ்ட்டுக்குள்ளே போயிடும். பர்டிகுலர் அவங்களும் தேர் டாக்கிங் அபவுட் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் தான். ஸோ CO2 இங்கே ஆட் ஆயிடும். ஸோ த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆப்டாக ஃபிட் ஆகுறது எதுனா ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ, லாங் டேர்ம் டேமேஜ் டன் பை அ டன்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, வில் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு ஸ்கீம்ஸ், ஓகேங்களா, அப்படி இல்லை அப்படின்னா பாலிசிஸ், லாஸ் அந்த மாதிரி வந்து கேட்கலாம். அந்த மாதிரி கேட்ட ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் தான் இது. லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். அந்த வருஷம் வந்தது. ஓகேங்களா? 2016 கேட்ட கொஸ்டின் இது. இதே மாதிரி ஈக்குவலாக 2026 ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸ் ஆச்சு. வேறு ஏதாவது ஸ்கீம்ஸ் வந்திருக்கு, இல்லை க்ரீன் இந்தியா, சாரி இந்த ஸ்கீம்ஸே ஆகட்டும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், லெட் மீ ரீட் அவுட் த கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோவிங் பெஸ்ட் டிஸ்கிரைப் த எய்ம் ஆஃப் த க்ரீன் இந்தியா மிஷன் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா? 2016 கேட்டது. ஆல்மோஸ்ட் இப்போ 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? எய்தர் க்ரீன் இந்தியா மிஷனையே ரிப்பீட் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 10 இயர்ஸ் ஆச்சு இந்த கொஸ்டின் கேட்டு, இந்த இது வந்து மிஷன் வந்து. அப்படி இல்லை அப்படின்னா ரீசெண்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இரண்டு ரிப்போர்ட்டில் ஏதாவது நியூ ஸ்கீம்ஸ்க்கு இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களா என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி கீழே பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் ஹோலிஸ்டிக்கான ஸ்கீம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஸ்கீம்ஸ் பற்றியும் கேட்கலாம். ஓகேங்களா? அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, லெட் மீ ரீட் அவுட் த ஸ்டேட்மெண்ட்ஸ். Incorporating environmental benefits and costs into the union and state budgets, thereby implementing the green accounting. So this is not about Green India mission, whereas it is about green GDP. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து தப்பு. செகண்ட் பாருங்கள், launching the second green revolution to enhance agricultural output so as to ensure food security to one and all in the future. This is nothing related to Green India mission. But third பாருங்களேன், restoring and enhancing forest cover and responding to climate change by combination of adaptation and mitigation measures. This is the perfect answer. இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 ரிமூவ் ஆகிடும், பி 1 ரிமூவ் ஆகிடும், 2 ரிமூவ் ஆகிடும். ஸோ ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஆப்ஷன் சி, 3 ஒன்லி இஸ் த ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ வித் திஸ் we have come to the conclusion of the pollution and other related components of the this session. ஓகேங்களா? இன்னும் நம்ம வந்து நெக்ஸ்ட் செஷனில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்டல் ரிலேட்டட் லெஜிஸ்லேஷன், பாலிசிஸ், அப்புறம் இன்டர்நேஷ்னல் அக்ரிமெண்ட்ஸ், அப்புறம் ஸ்பீசிஸ்,
ப்ரொடெக்டட் ஏரியா நெட்வொர்க் இதெல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். ஸோ ஹோப் யூ வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் தட் ஹவு மச் இம்பார்ட்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பொல்யூட்டன்ட் ஏரியா. ஏன்னா போன செஷனும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொல்யூஷன் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணோம். இந்த செஷனும் வந்து அதோட கண்டினியூஷனாக ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் வந்து பொல்யூஷன்லேருந்து பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் வந்துட்டு ரீசெண்டாக என்னென்னலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது பொல்யூட்டண்ட்டாக ஏதாவது பேன் பண்ணியிருந்தாலோ, இல்லை இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஏதாவது பொல்யூட்டன் பற்றி பேசியிருந்தாலோ, இல்லை ஏதாவது பொல்யூட்டண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்கோ எலிமினேட் பண்ணுறதுக்கோ இதில் பேசியிருந்தாலோ, ஃபார் எக்ஸாம்பிள் அது ரிலேட்டடாக லீகல் மெக்கானிசம்ஸ் ஆர் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாலோ பார்த்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இப்போ லாஸ்ட்டு டிசம்பர் ஜான்வரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏக்யூஐ பற்றி வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்துகிட்டே இருந்தது. சரிங்களா? ஸோ இந்த வருஷம் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் எனி கொஸ்டின் ஃப்ரம் த ஏக்யூஐ. அது எப்படி மெஷர் பண்ணுறாங்க, என்னென்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்றத எம்சிக்யூ மாதிரி படித்து வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸில் வந்தது, ஓகேங்களா, மீடியாவில் அடிக்கடி வந்தது, அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அதை டெப்த்தாக பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே வில் பி மோர் தென் எனஃப். ஏன்னா வி ஷுட் நாட் மிஸ் தீஸ் சச் ஏரியாஸ். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஏரியா, ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு இருந்ததும் டாக்கும் வந்து போயிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி ஹவ் கம் டு த கன்க்ளூஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் பேஷன்ஸ் அண்ட் த அட்டென்ஷன். ஸோ வில் see you in the next செஷன். அடுத்த செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக லெஜிஸ்லேஷன், கன்வென்ஷன், அக்ரிமெண்ட்ஸ் இதெல்லாமே நிறையா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கீப் ரிவைசிங் த சப்ஜெக்ட்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி வெரி பெஸ்ட். See you in the next session. Thank you so much.